வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு கிராமத்துறை சங்கத்து சார்பாக மாநில தலைவர் திலீபன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன இது எந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கும் மாநில அரசுக்கும் நம்ம மருத்துவத்துறைக்கும் ஆன பதிவு இது ஏன் போட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன விபத்தில் ஒரு கிராம தொழிலாளரும் கிராம நிர்வாக அலுவலரும் குடிமங்கலம் பகுதியில், அதாவது போலவாடி பிரிவில் அவங்க அந்த கிராமத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு வாகன விபத்து நடந்திருக்குது. அவங்க டூ வீலரில் போகும்போது ஒரு ஃபோர் வீலர் அடிச்சிருக்குது. முன்னாடி போயிட்டு இருந்தவங்கள அவங்க இது பண்ணிட்டாங்க. விபத்துங்கிறது சகஜமான விஷயங்கள், அது பெருசாக நம்ம பொருட்படுத்த முடியாது. ஆனால் காவல்துறையாகட்டும், காவல்துறை முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதோட பின்னணியை விசாரிக்க வேண்டிய அவசியங்கள் காவல்துறைக்கு இருக்குது. ஏன் ஒரு கிராம நிர்வாக அலுவலரும் ஒரு உதவியாளரும் விபத்தில் சிக்கிறாங்க, அதை ஏன் பின்னணி விசாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இங்கே கனிம வள கடத்தல், அந்த நம்ம மரக்கடத்தல், அதில் பல விஷயங்களில் அவங்க யாருக்காவது தடுதலாக இருந்திருப்பாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே இது குறித்து நிறைய போராட்டங்களும் நடந்திருக்குது. இப்போ ஏன் இதை பேச வேண்டிய அவசியம் காலகட்டம் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அம்மா தனியார் மருத்துவமனைக்கு கோவைக்கு மேல் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் காவல் இருக்கிறாங்க, அவங்க போயிட்டாங்க. ரொம்ப ஏழ்மையில வாழக்கூடிய குடும்பங்கள் தான் இது எல்லாமே. அரசு மருத்துவமனையில் நம்ம கிராம உதவியாளர், நம்ம கிராம ஊழியர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் கருப்சாமி அவர்கள் 10:30 அவங்க அலுவலகம் போகும்போது அடிபட்டது. அப்புறம் சிகிச்சை தான் பார்த்துட்றாங்க, தனியாரில் பார்த்துட்றாங்க, ஆம்புலன்ஸ். ஏன்னா அவர் பதட்டத்தோட படபடப்போட அவர் இருப்பார். அப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. போயாச்சு. சிகிச்சை அந்த அம்மாவுக்காகட்டும் அவருக்காகட்டும் 2 பேத்துக்குமே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா மேல் சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்கிறாங்க. இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி வாக்கில் 4 மணி வாக்கில் இவர்